ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஷு விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது நீங்கள் தம்ப்நெயிலையும் டைட்டில்லையுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு கொரியன் ஹாட் அண்ட் ஸ்பைசி மேகி, அதாவது நூடுல்ஸ் சேலஞ்ச் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நான் டிமார்ட்டில் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டெலிஷியஸ்லி ஸ்பைசி கொரியன் டேஸ்ட் ஹாட் அண்ட் ஸ்பைசி, அங்கங்கே ஸ்பைசின்னு போட்டு பயமூத்துற மாதிரியே வந்து போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்பைசி தான். இங்கே பாருங்க ஃபயரு, இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஸ்பைசியாக வந்து போட்டு அப்படியே ஒரு பூட் மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வரைக்கும் வந்து நான் காரம் வந்து நிறைய சாப்பிடாத வந்து பர்சன் தான். காரம் வந்து ஒரு லிமிட்டடாக தான் வந்து சாப்பிடுவேன். இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. கொரியன் சாமி தான் வந்து என்னை காப்பாற்றணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம செய்ய தான் போகிறோம். அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேகியை வேக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இப்போ இது கொதிச்சதுமே மேகியை போட்டு நம்ம நல்லா வந்து அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சீசனிங்லாம் போட்டு அவங்க ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த சீசனிங் ஆயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து வெயிலெலாம் வந்து கம்மியாக தான் இருக்கும், கிளைமேட் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் சூப்பராக தான் இருக்குது. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா இருட்டிட்டு வந்து க்ளவுடியாக தான் இருக்குது. என்னால் சரியாக கவர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நல்லா க்ளவுடியாக தான் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருமே சூடாக மேகிலாம் சாப்பிடணும் தான் ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம சாப்பிட்றது அப்படியா? நம்ம சாப்பிட்றது வந்து ஸ்பைசி, ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு போட்டிருக்காங்க. அது வந்து இப்போ தான் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம செய்வோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேகி ஆட் பண்ணிக்கலாம். உடச்சி போடாமல் போயிட்டேன். காய்ஸ், நான் சென்னையில் தான் இருக்கனாலே எனக்கு டவுட் ஆகிடுச்சு. பாருங்கள் மழை எப்படி வருதுன்ட்டு. 2 நாள் முன்னாடி தான் சரியான வெயில். இப்போ பாருங்கள் மழை எப்படி வருதுன்ட்டு. சரியான நேரத்தில் தான் நம்ம இந்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேகி வந்து இன்னும் கொதிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மழை சூடு தான் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மேகி நல்லா வந்து பாயில்ட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க சொன்ன சீசனிங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சீசனிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீசனிங் ஆயில். ரெட் கலரில் இருக்குது. ஒரு மாதிரி நெடி ஆகுது கையெல்லாம் பாருங்கள். கைஸ், ரொம்ப நெடியாக இருக்குது. நான் மேகி பண்ணிட்டேன். அதோட கலரை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது மேகி மாதிரியே இல்லை, நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பவுலில் போட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். மேகி வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சூடாக இருக்குது. கலரை பாருங்கள். கலரை பார்த்தாலே பயமாக இருக்கு. கேட்ட பார்த்தாலே பயமாக இருக்கு. அப்படி இருக்க மாதிரி இருக்குது. வெளியில் வந்து சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து ஓகே, நான் வந்து இப்போ எதுக்கு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்குன்னா, இதை சாப்பிட எனக்கு பயமாக இருக்குது. இடி மின்னலும் ஹெவியாக வரும் போல தெரியுது. கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம். அதான் ஓகே. இப்போ வந்து ஒரு சேலஞ்சுன்னு இறங்கியாச்சு. சாப்பிட்டு தான் பார்த்துடணும் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா கொஞ்சமாகவே எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. என் மூஞ்சி ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பைட்டே வந்து ரொம்ப காரமாக இருக்குது. அப்படியே வாயில் வைக்கும் போதே வந்து தெரியும். தண்ணியை வேறு விட்டுட்டு வந்துட்டேன்.
எப்படி சொல்றதுன்னா, அந்த காஞ்ச மிளகா இருக்கும்ல, அது அப்படியே அரைச்சி ஊற்றினா எப்படி ஒரு காரம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. நிஜமாவே இது வந்து கொரியன் எல்லாம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களான்னு எனக்கு சீரியஸாகவே வந்து தெரியல. அது எப்படி தான் வந்து சாப்பிட்றாங்களோன்னு தெரிலப்பா. காரமாக தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் ஏதோ ஓகே, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம மேகி டேஸ்ட்டு அளவுக்குலாம் வந்து இல்லை. பட் ஓகே தான். வெறும் மிளகாத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு அல்சர் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரையே பண்ணாதீங்க. ஆனால் எனக்கே பயமாக தான் இருக்குது. கண்ணிலேயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன். ஏய், கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கலவரம் தெரியும்? இப்ப எப்படி? பரவாயில்ல. இந்த வேஸ்ட் பண்ணவும் வர மனசு வர மாட்டேங்குது. எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். தண்ணி குடிச்சிட்டு வரேன். சீரியஸாக வந்து முடியல. இன்னும் 2 வாய் தான் நல்லா சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ இருக்குது. கொஞ்சம் தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததுலேயே வந்து சாப்பிட்ருக்கேன். அடுத்து பைட் சாப்பிடும்போது நெருப்பு மேலே நெருப்பு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுவே எப்படி இருக்குன்னா, அந்த ஜோலோ சிப்லாம் வந்து அந்த சிப்ஸ் சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குமோன்னு தெரில. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். சாப்பிட ஃபஸ்ட்டு பைட் வந்து காரமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் சாப்பிடும் போது ஓகேவா இருக்க மாதிரி இருந்தது. அப்போவும் காரம் தெரிஞ்சுது. ஆனால் 3rd பைட் 4th பைட்டுன்னு போகும்போது முடியவே இல்லை. காரம் ஏறிக்கிட்டே இருக்குது. நான் வந்து வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து சாப்பிட்டா என்னோட வயிறு வந்து எனக்கு வந்து சாபம் கொடுக்கும். எதுக்கு வந்து என்ன இந்த மாதிரி சாவடிக்கிறேன்ட்டு. என் ஃபேஸை வந்து க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஏசி ஓடிட்டுருக்கு வீடியோ எடுக்கிறதுனால. அப்படி இருந்தால் எனக்கு வேர்க்குது. வெளியில் கிளைமேட்டும் நல்லா இருக்குது, மழை வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும் இன்னும் வேர்க்குதுன்னா காரத்தில் வேற பேசவே முடியல. எவ்வளோ காரம்னு பார்த்துக்கோங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் யாராவது இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து அல்சர் பேஷண்ட், இந்த மாதிரி காரம் வந்து உங்களுக்கு செட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ட்ரையே பண்ணாதீங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.